கயிறு வந்து ஸ்டக் ஆகிட்டு நடுவில் கயிறு ஸ்டக் ஆகிட்டு மிஸ்ஸரை கையில் பிடிச்சாடா சாமி. நம்ம ப்ரோ நம்மளை காப்பாற்ற வந்துட்டாரு. தள்ளு 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 அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நடுவில் எல்லாம் ஸ்டக் ஆச்சு, அந்த கயிறு ஸ்டக் ஆகிட்டோம். இந்தியா சூப்பர். அது ஓகே ரைட் சூப்பர். ஸோ நம்ம ஸ்கேட் போர்டை முடித்து விட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பை பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணணும். என்னோடய தைரியத்துக்கும் திறமைக்கும் இந்த பிரிட்ஜெலாம் நான் கிராஸ் பண்ணக்கூடாது. பட் இதெல்லாம் என்ன பண்ணுறது, கேம்னு வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லை பிரிட்ஜு, நேராக செங்குத்த கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வியூவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே திவ்யா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா திவ்யா கேமரா தூக்கிட்டு கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே ஹைட்டாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு தான் பயம்னாலும் தெரியாத. சூனாப்பானாக்கு இந்த பிரிட்ஜெலாம் சாதாரண விஷயம், சப்பா மேட்ரு இதெல்லாம். ஓகே இப்போ அந்த சப்பை பிரிட்ஜை வந்து முடிச்சிட்டோமா. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணோம், இந்த கிளிப்பை நம்ம தான் எடுத்து சில கேமில் வந்து மாட்டி விடணும். ஓகே மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். இது நம்மளோட திறமைக்கு கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது. சூனாப்பானாவுக்கு இதுதான் வந்து முதல் கட்ட சோதனை. சார் அரஜான் வைத்திக்காக கம்பி மேலே நடக்கிறேன் சார். சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கம்பி மேலே நடக்கிற தம்பியை பாருங்கள் சார். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். வீடியோ பார்க்கிங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இப்படியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம வந்து முடிக்கணும். ஓகே ஸோ கிளிப்பை போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்க போகுது. வாடா 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 செம்ம. மிலிட்ரி ட்ரைனிங்லாம் ஏமாத்திரம், மிலிட்ரி ட்ரைனிங்லாம் ஏமாத்திரன்னு இது அல்லவா ட்ரைனிங். அப்படி சொல்லக்கூடாது, மிலிட்ரி ட்ரைனிங் வந்து பயங்கரமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து மினி மிலிட்ரி. நமக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி கேம் வந்து எங்கேயும் பண்ணது கிடையாது. ஸோ இங்கே வந்து தான் பண்ணணும், இந்த வயசு தான் வந்து பண்ணணும்னு இருந்திருக்கு. சூப்பர். ஓகே ஒவ்வொரு ஷாட்லேயும் அந்த இடத்துல நின்று பார்க்கறது தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டாஸ்க்கு அப்புறம் இந்த டாஸ்க்கு போயிட்டு டாஸ்க்கை பார்த்தாலே டாஸ்க்குமா இல்லையாடா மாரி ஒத்த கம்பி. அம்மாடி அம்மா இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. ஆஹா இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்படி ஆடுது. காப்பாத்துங்க சாமியே, என்ன இப்படியா. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து நம்ம ஜாக்கிரதையா நம்ம சென்டர் பார்ட்டில் போக போக பார்த்தீங்கன்னா ஓ இப்படியா இப்படி. ஆஹா முடியாதா சாமி, விட்டுறாதடா. நான் காலை தூக்கவே இல்லை, காலை தூக்குனா ஓவராக ஆட்டம் கொடுக்கு. நான் என்ன பண்ணோம் இப்படியே தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் வந்த சேலஞ்சிலேயே இதை தான் வந்து பார்க்கணுமா. இந்த கேம் மட்டும் பார்த்து வாங்க, எப்படா இந்த கேம் முடிவும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு கேமுன்னு நினைக்கேன், ஈஸியாக கேண்டாமா இப்படி வச்சுக்கிட்டு
சரி சக்ஸஸா முடிஞ்சதா? ஓகே சூப்பர். ஸோ நம்ம இந்த டாஸ்கை முடித்து விட்டோம். அப்பா எடுத்துட்டியா? வெரி குட். ஃபஸ்ட்டு வந்து திவ்யா வந்து உமன்ஸுக்கான லேடிஸ்க்கான அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவா. எப்படி இருந்துச்சு? முதல்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அப்புறம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு கட்டையில மட்டும் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. சிங்கிளா வந்து பேலன்ஸ் பண்ணி போற கட்டை மட்டும் தான் வந்து நல்லா கொஞ்சம் ரிஸ்கா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து ஓகே. ஸோ எனக்கு பண்ணலாம். திவ்யா மாதிரி தைரியமான பொண்ணா இருந்தால் கண்டிப்பா வந்து கிராஸ் பண்ணலாம். ஸோ வந்து பாய்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியான டாஸ்காக இருந்துச்சு. ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. பட் அதில் வந்து ஆமாம் ஜிப்லைன் இல்லை, கரெக்ட். பாய்ஸ்க்கு வந்து இந்த ஜிப்லைனில் தொங்கிக்கிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா, திவ்யா பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான், பாய்ஸ்க்கு வந்து அது வந்து இல்லை. மிச்சப்படி கேர்ள்ஸை விட கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்கள் தான் பாய்ஸ்க்கு இருக்குது. 7 கேம்ஸ் தான் வந்து லேடிஸ்க்கு இருக்குது இந்த அட்வென்ச்சர் கேம்ஸில். பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11 கேம்ஸ் இருக்குது. நானே கவுண்ட் பண்ண தான் தெரியும். 10 தான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ 10 கேம்ஸ் வந்து பாய்ஸ்க்கு இருக்குது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஹைட்டான ஏரியாவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹைட்டை பற்றி பயம் இல்லாதவங்க வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நான் போகும்போது கூட ஒரு ப்ரோ வந்து இல்லை ரொம்ப ஹைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே அந்த ரோப்பில் நடந்து போயிட்டு வந்துட்டாரு. ஸோ பயம் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம். பட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே ஓரளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷனோட இருக்குது. நம்ம எல்லாமே ட்ரை பண்ணலாம். இந்த லாஸ்ட்டாக அந்த ஒத்த கையில் நடக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்படியே கால்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரை நடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் சேலஞ்சிங். மிச்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க, இந்த மாதிரி வந்து ஒரு த்ரில்லிங்காக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து அந்த கிளாஸ் ஸ்கை பார்க், அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது ஹைட்டாக, அங்கே தான் போக போகிறோம். அங்கே போகிறோம். இந்த கிளைமேட்டை பாருங்கள், செம்மையான கிளைமேட். இன்னைக்கு லைட்டாக சாரல் விழுந்துக்கிட்டே இருக்குது. அது செம்ம மிஸ்ட்டு, ஃபுல்லாகவே வந்து மிஸ்டாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. மலைச்சாரல் வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொலு வந்து வச்சுருக்காங்க. ஓ சாரி, கிறிஸ்மஸ் என்னது ஏதோ ஒன்று கிறிஸ்மஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அது வச்சுருக்காங்க. இது என்ன எனக்கு மறந்து போச்சு, ஏதோ ஒரு நேம் உண்டு, பட் இது மறந்து போச்சு. கொலுங்கிறது சிவராத்திரி அன்னைக்கு வைக்கிறது. பட் இது வந்து சிவராத்திரிங்க பாருங்கள், நவராத்திரி அன்னைக்கு வைக்கிறது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். பட் இது வந்து என்னன்னு தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இன்னும் நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயரை வெல்கம் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2024 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே. ரோப் சேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஒன் வேக்கு வந்து 200, அப் அண்ட் டவுனுக்கு வந்து 400 ஆகும். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 பேருக்கும் ஒன் வே மட்டும் எடுத்துருக்கோம் 400க்கு. வரும்போது நாக்கு தளத்தில் நடந்து வந்துடும், அப்படி தானே? ஸோ இறங்க ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். ரோப் காரோட வியூ உங்களுக்கு பார்த்தா தெரியும், பக்காவாக இருக்குது. இதோ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து திவ்யா இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளேயே நான் தான் இருப்பேன். அங்கேயும் நான் தான், இங்கேயும் நான் தான்.
செமையாக இருக்குது ரோப் ரைடு. 200 ரூபாய்க்கு ஒன் வேங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 200 ரூபாய்க்கு அப் அண்ட் டவுன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக பசங்களுக்கான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. இந்த இதில் மேலே அந்த ஆரஞ்சாக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஆமாம் சரியான ஹைட்டில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரோலர் கோஸ்டர் வந்து இன்னும் ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இன்னொரு ஃபேமிலி வந்து கீழே இறங்குதாங்க. நல்ல ஹைட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இதுவே எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னா அப்போ அந்த பிரிட்ஜ் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும். கிளாஸ் பிரிட்ஜோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் சீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிரிட்ஜை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ படிக்கட்டுக்குள்ளே ஏறி நம்ம வந்து மேலே அந்த கிளாஸ் பிரிட்ஜை போய் ரீச் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து வியூ பாருங்கள். இங்கே ஒரு நல்ல ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து பக்காவும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா பெருசாகவே தெரியும் பார்த்தீங்களா. கிளாஸ் பிரிட்ஜ் வந்து அந்த இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜை தான் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஆள் பார்த்து கம்மியாக தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா கிளாஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை. ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4:13 கிட்ட ஆகிட்டு. 5 o'clock 5:30 தான் மேக்ஸிமம் இந்த பார்க் வந்து ஓப்பனில் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸ் அந்த ஸ்கை பிரிட்ஜை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த வழியாக தான் நம்ம வந்து நடந்து கீழே வரைக்கும் போகணும். ஸோ கீழே போகும்போது சொல்கிறேன் அந்த ரூட் வந்து எப்படி இருக்குது. ஏறதும் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 200 rupees சேவ் பண்ணி ஏறி வரலாம். ஆர் இந்த ரோப் சேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் வந்து மேலே வரதுக்கு மட்டும் 200 பே பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக கீழே நடந்து போயிடலாம். இதான் எனக்கு வந்து எஃபிஷியண்ட்டான வே அப்படின்னு தோணுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில், இதுதான் வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு. இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது எப்படின்னா அந்த ஆரஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். அதை நம்ம பிடிச்சிட்டு அந்த சப்போர்ட்டில் நம்ம வந்து கீழே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ரோலர் கோஸ்டர் ரைடு பண்ணி போகும். இது உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பசங்களுக்கு மட்டும் தான் அலௌட் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் 2 இயர்க்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி இந்த ஏரியாவுக்கு வரும்போது இந்த கேம் வந்து ஆக்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பாருங்கள், உள்ளோடி அந்த மரத்து வழியால் அந்த லைட் பொறுத்தது அங்கே பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பனிமூட்டம். இந்த பக்கம் பார்த்தா சோன்னு பனிமூட்டம், இந்த பக்கம் பார்த்தா சோன்னு பனிமூட்டம். நம்ம தான் இருக்கோம். இங்கே வந்து அருமையான வியூ வந்து தெரியுது. சரியான ஹைட்டில் நம்ம வந்து இருக்கணும் மட்டும் தெரியுது. வாங்க, நம்ம வந்த ரோடெலாம் வந்தாங்கன்னு தெரியுது. ஒரே மிஸ்ட்டு தான், மிஸ்ட்டு. இங்கேருந்து பார்த்தா கூட இங்கே வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து மிஸ்ட்டு நல்லாவே தெரியுது. ஹலோ ப்ரோ, சரி நம்ம லைட்டாக ஷேக் ஆகும். தேங்க்யூ. எடுத்துருப்பா, நீ எடு, நீ எடு, நீ என்ன கற்றுட்டு என்ன மட்டும் எடு போட்டு எடுக்க நீ அது இங்கே நம்ம பார்க்கல. ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான வியூ. ப்ளஸ் சரி கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்கை பார்க்கை வந்து முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி பார்த்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஸ்கை கொஞ்சம் பயம் இருந்துச்சு முதல்ல போகும்போது. ஓகே, அப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சு. கரெக்ட். ஸோ டைம் இல்லை, ரொம்ப நேரம். பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து அந்த எட்ஜுக்கு போகும்போது லைட்டாக வந்து ஷேக்கியாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஷேக்கியாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஆமாம் இவ்வளோ தான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ டேஸ்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பயம் தெரில. லைட்டாக வந்து ஷேக் ஆச்சு தவிர்த்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்க செம்மையாக இருந்திருக்கு. வர்த்தான இடம் தான், பக்கா வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கை பிரிட்ஜை பார்த்து முடிச்சிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இதான் என்ட்ரன்ஸ் ஆகும்? பேம்பு ஹவுஸ் என்ன இருக்கு? ஓகே, பேம்பு ஹவுஸா? பேம்பு ஹவுஸ். பேம்பு ஹவுஸ், சாரி மட் ஹவுஸ் இல்லை, பேம்பு ஹவுஸு. இங்கே இதை பார்த்து நான் வந்து மட்டுன்னு நினச்சிட்டேன். பட் மட்டு இல்லை, இது வந்து தேங்காய் நார் மாதிரி இருக்குது. தேங்காய் நார் தான். தேங்காவா எல்னியா இது ஒன்று, ரெண்டு ஒன்று தான். இல்லை தெளிவாக பேம்பு ஹவுஸ்னு போட்டிருக்காங்களா? ஸ்டூல் போட்டிருக்காங்களா? சூப்பர். நம்ம இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இருங்க ஃபோட்டோஸ் எடுப்போம். வீட்டு திண்ணையாக பார்த்துட்டோம், வீட்டு உள்ளே பார்க்கணும்ல. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லைட் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த லைட் வந்து அடிப்போம். நல்ல லைட்டாக தான் இருக்குது. என்ன கூரை இல்லை, கூரை இல்லாத வீடுன்னு போட்டுருக்கலாம் அழகா பேர். பேம்பு வீடு இல்லை. இங்கே பவர் செகண்டில் இருக்கு பாருங்க. ஒர்க் ஆகுமா தெரியல, ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பேம்பு ஹவுஸில் பவர் சாக்கெட். இங்க அப்படி டென்ட் மாதிரி ஏதாவது போடுவாங்க இருக்கலாம். முதல்ல கூரையை போட சொல்லு, அதுக்காக பிளான் அதுக்கப்புறம் டென்ட் போடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பேம்பு ஹவுஸ். இங்கே நிறைய சாக்கெட்டாக இருக்குது பாருங்க. இங்கே சாக்கெட்டுகளாக இருக்குது, கதவு பூட்டுறது அடைக்கிறதுலாம் இருக்குது. பூட்டுறது அடைக்கிறது தாழ்பால், அவ்வளோதான். இதான் பேம்பு ஹவுஸு. அந்த பக்கம் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது, இருக்கான்னு போய் பார்ப்பாங்க. கக்கூசா? எஸ் எஸ், அந்த பக்கம் வந்து பாத்ரூம் நினைக்கிறேன். பேம்பு ஹவுஸோட பயணம் வந்து இனிதே முடிந்தது. இப்போ மறுபடியும் நம்ம ஹவுஸை பார்க்க, அதாவது அடுத்து இங்கேருந்து வெளியே போய் ரூமை பார்க்க போக வேண்டியது. இந்த லொக்கேஷனை பார்த்திங்கன்னா வியூ வந்து செம்மையாக இருக்குங்க பாருங்க. அதான் நம்ம போனால் கிளாஸ் பிரிட்ஜு அந்த இருக்குது. அதுக்கு கீழே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு லொக்கேஷன். சுற்றி ஒரே மிஸ்டும் காடும் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏறுறதுக்கும் இதே வழி தான், இறங்குறதுக்கும் இதே வழி தான். நல்ல ஸ்டீப்பாக இருக்குது. ஆமாம், ஆவா போஸ் கொடுக்க நின்று ஆக்சுவலாக இந்த வியூவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே வந்து வளைஞ்சு போகுது பாருங்களேன். நல்ல கீழே வரைக்கும் அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து போகுது. ஸோ ஆனால் மேலே ஏறும்போது கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான், ஏன்னா ரொம்பவே வந்து தாழ்த்தி ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஸோ வயசானவங்க ரொம்ப கஷ்டம்தான். வந்து வயசானவங்க கூட இருக்காங்க, எல்டர் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ரோப் சேர் தான் பெஸ்ட் ஆப்ஷனு. வாலிப பசங்க, ஸ்கூல் பசங்க, ஆஃபீஸ் கொலீக்ஸ் இந்த மாதிரிலாம் கேங்காக பெருசாக வாரீங்க, பசங்க கேங்கு பொண்ணுங்க கேங்குனா தாராளமாக நீங்கள் ஏரியா வரலாம், ஃபன்னாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம கார் வந்து நிற்குது. அங்கே தூரத்தில் ஒரு சோப்பு நெக்ஸான்னு தெரியுது உங்களுக்கு, அதான் நம்மளோட கார். இது வந்து பார்க்கிங் ஏரியா. இப்போ நம்ம வந்து மியூசியமுக்கு வந்து இருக்கிறோம். மேக்ஸிமம் மியூசியமுக்குள்ளே வந்து வீடியோகிராஃபி அலோடு இல்லைன்னு தான் சொன்னாங்க. வெளியே இருக்கிற பொருட்களை மட்டும் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பல 100 வருடங்கள் பழமையான கேக்டஸ். ஜைஜாண்டிக்காக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போய் பார்த்துடலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம வெஸ்பா மாதிரி இருக்கு. வா வா, அடுத்து அங்கே ட்ரெயின் கார்லாம் வர இருக்கு. வேணாம் ட்ரெயின். ஸோ குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஒரு குட்டி, திவ்யா கூட குட்டி தான், அதனால அது பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜின் டிரைவராக மாறின திவ்யா பாருங்க. என்ன ட்ரெயின்? டெல்லியா? ரைட்டு. டெல்லியில் யார் இருக்கா? எக்ஸ்ப்ளோர் சரிதான் பண்ணுங்க. என்ன கார் ஸ்டீரிங் மாதிரி இருக்கு. ட்ரெயினில் எப்படியா ஸ்டீரிங் இருக்கும்? முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. ஏய் அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேகமர் இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா இந்த 360 டிகிரி கேமராவில் வந்து நம்ம ஒரு ஷாட் வந்து எடுக்கலாம். ஸோ அது ஒன்று மட்டும் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ டைம் வேறு பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ 5:30க்கு க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. பார்ப்போம், போகிற வழியில் தான் அந்த 360 கேமரா ஆப்ஷன் வந்து இருக்குது. அது இருந்தால் நல்லது. அதில் நம்ம ஃபோனை மாட்டி அப்படியே சுத்தலில் விட்டு எடுப்பாங்க இல்லையா, சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த 360 கேமராக்கான ஒரு இதான். இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோம். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம்.
சுகேஷ் நம்ம வந்து ஸ்கை பார்க்கை முடிச்சுட்டு வாஞ்சி போய் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. சுகேஷ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாக்கு தள்ளுது, ஒன்றும் இல்லை. இங்கேருந்து இந்த பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோப்பாக தான் இருக்குது. ஸோ ஏறி வந்ததுனால இந்த இலைச்சல் அண்ட் வந்து எப்படியாவது அந்த 360 கேமரா அந்த இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓடி வர போனோம். அப்போ ஆரம்பித்த மூச்சு இழுப்பு இன்னும் நிற்கலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. அன்ஃபார்ச்சுனேட் வந்து இல்லை. ஸோ பார்க்கலாம். இதே பார்க் வந்து நைட் டைமில் லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக அடுத்த vlog இருக்க போது. மறக்காமல் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட் டைமில் இந்த பார்க் எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உள்ள இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் மூச்சு இழுப்போம். போய் ரூம் பார்க்கணும். ஓகே. ஸோ 1000 ரூபாய்க்கு இந்த ஸ்கை பார்க் அப்படிங்கிறது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ என்ன சொல்லுவேன்? ஒர்த்து தான். ஒர்த்து தான். ஏன்னா வந்து உள்ள கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து சிட்டி சைடில் இப்போ சென்னையிலுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி கேம்ஸ் வந்து பார்க்க முடியாது. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஹில்லி ஏரியாவில் இந்த மாதிரி மிஸ்ட்டில் கோல்டான என்வரான்மெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து போகிறது, அந்த ஸ்கை பிரிட்ஜு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ 1000 ரூபாய்க்கு வர்த்தான விஷயம் தான். 1000 ரூபாய்க்குள்ளே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லக்கிலி நீங்கள் வர நேரம் வந்து கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு, கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹாஃப் டேல கூட நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நாங்கள் வந்தது வந்து 25th டிசம்பர் கிறிஸ்மஸ் டே ஹாலிடே டைம்ங்கிறதுனால உள்ள வரும்போதே 11:30க்கு மேல ஆயிடுச்சு. ஆமாம் க்ரௌடு இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா 11:30 12 கிட்ட தான் உள்ளே வந்தோம். ஸோ வந்ததே வந்து லேட்டு. 9 o'clock கிட்ட இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா கேம்ஸும் சீக்கிரமாக நீங்கள் முடிச்சுட்டு வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ நாங்கள் பிளான் படி பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்த பார்க்கு, இதே பார்க்கை இதே பார்க் தான். ஈவினிங்கும் இதே பார்க்கு இதான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளான் பிரகாரம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:45 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து நேராக ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமுக்கு போய் பார்த்தா தெரியும் அங்கே வந்து இன்னும் செக்கிங் பண்ணல. ஆப்பில் ஆன்லைனில் புக் பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் கால் வந்து ஒரு டைம் பண்ணி சொன்னேன் அதில் வர லேட் ஆகும் அப்படின்னா அவங்க ஓகே சொன்னாங்க. போய் பார்ப்போம். முடிஞ்சால் நாங்கள் தங்குற ரூமை பற்றியும் ஒரு சின்ன ஷார்ட்டாக ரூம் டூருமே வந்து இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுவிஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் என்ன வீடியோட அடுத்த சந்திக்கிறதுக்கு உங்கள் உங்கள் சுஷில் அண்ட் திவ்யா. திவ்யா. பை பாய்.